பிரைஸ் லார்ட். இன்று அநேக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பிசாசின் கிரியைகளினால் உண்டாகிற போராட்டங்களை இனம் கண்டு அவைகளை விரட்டாமல், அவைகளை எதிர்த்து நிற்காமல் அதனோடு தங்களை வாழ பழகி கொள்ளுகிறார்கள். உதாரணமாக, சரீரத்தில் ஒரு பலவீனம், ஒரு வியாதி வந்துவிட்டால் அந்த பலவீனத்தை வியாதிக்காக ஒரு லைஃப் லாங்காக நம்ம டேப்லெட் போட்டு இப்படியே நம்ம லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போகணும் போலன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே தங்கள் வாழ்க்கையை வாழ பழகி கொள்ளுகிறார்கள். ஆனால் வேதம் அவைகளை நமக்கு சொல்லவில்லை. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறதல்லவா. அதனால் பிசாசினால் உண்டாகிற காரியங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவதாக நம்ம அந்த பலவீனம், அந்த வியாதி, போராட்டங்கள், குடும்பத்தில் போராட்டம் காணப்படுதுன்னா இது எதனால் உண்டாகிறது, யாரால் உண்டாக்கப்படுகிறது என்று அறிந்து அதிலிருந்து நம் வெளியே வர வேண்டும் என்ற ஒரு விருப்பம் உள்ளவர்களால் முதலாவது இருக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த காரியத்திற்கு நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். இவ்விரண்டு காரியங்களை நாம் செய்யும் பொழுது பிசாசின் காரியங்கள் மேலும் அவன் மேலும் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம், நிச்சயமாக வாழ்வோம். இந்த காரியங்களை நம்ம லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழுவோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.